ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு உரிமை மீட்பு இயக்கத்தின் சார்பாக டெல்லி ஜந்தர் மந்தரில் இரண்டாவது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் நிரஞ்சன். தலைநகர் டெல்லியில் கடும் குளிர் வாட்டி வதைத்தாலும் கூட ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் வரை எங்களது இந்த உண்ணாவிரத போராட்டம் எப்பொழுதும் ஓயாது என்று கூறி 7 இளைஞர்கள் தற்பொழுது தலைநகர் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நேற்று தொடங்கிய இவர்களது இந்த போராட்டமானது அடுத்த கட்டமாக ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்கும் வரை எங்களது இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறி வருகின்றார்கள். இவர்கள் தொடர் இந்த போராட்டத்தின் காரணமாக உடனடியாக மத்திய அரசு இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும் என்று கூறி வருகின்றார்கள். ஏற்கனவே தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்களானது தொடர்கதையாக இருந்து வருகின்ற வேளையில் தற்பொழுது தலைநகர் டெல்லியிலும் இந்த போராட்டமானது தொடர்ந்திருக்கின்றது. சார், நீங்கள் இந்த எத்தனை நாளாக இந்த போராட்டம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐடியா வச்சுருக்கீங்க? ஏன்னா இன்னும் வர்றது இன்னும் ஒரு வாரத்துக்கு குறைவாக தான் இருக்குது. உங்களோட திட்டம் தான் என்ன? தடை நீக்கும் வரை, மத்திய அரசு தடை நீக்கும் வரை தொடர்ந்து போராடிட்டு இருக்குங்க. மத்திய அரசை அவசர சட்டத்தை பிறப்பிச்சு நிறைய அவசர சட்டம் பிறப்பிச்சு உடனடியாக அமல்படுத்துறாங்க மத்திய அரசு. அதே போல் இந்த ஜல்லிக்கட்டுக்கும் அவசர சட்டத்தை பிறப்பிச்சு உடனடியாக இந்த பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தியே தீரும்னு நான் கேட்டுக்கிறோம். அவர் கூறியதை போலதான் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டானது கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும், அதற்காக எங்களது போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என்று கூறி வருகின்றார்கள். இந்நிலையில் ஆரம்பத்திலிருந்தே, அதாவது சிறு வயது முதலே இந்த ஜல்லிக்கட்டில் தொடர்ந்து ஆர்வமாக பங்கு பெற்று வரக்கூடியவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார், நீங்கள் இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கீங்க. இது 2வது நாளாக உங்களோட உண்ணாவிரத போராட்டம் தொடருது. இப்போ மத்திய அரசு ஒருவேளை இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க? எத்தனை வருஷமாக நீங்கள் மாடுபிடி வீரராக இருக்கீங்க? நான் 16 வருஷமாக மாடு பிடிச்சிட்ருக்கேன். நான் ஒரு இன்ஜினியரு. என்னோடய பேர் ரஞ்சித். முடக்காத்தான்லேருந்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையிலேருந்து இந்த தோழர்களோடு நான் பங்கெடுத்திருக்கேன். இந்த போராட்டத்தை நாங்கள் முழுமையாக உயிர் போகிற வரைக்கும் இங்கே இருந்து நாங்கள் எங்களோட உயிரை கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர எங்களோட உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு கடுமையான ஒரு குறிக்கோளோடு தான் இங்கே இந்த டெல்லிக்கு நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்துருக்கிறோம்.